இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பிசிஓடி பிசிஓஎஸ்க்கும் எண்டோமெட்ரியோசிஸ்க்கும் என்ன வித்தியாசம், அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் இதை சொல்றோம்னா, நிறைய பேர் சினைப்பையில ஏற்படக்கூடிய நீர்க்கட்டியையும் சினைப்பையில ஏற்படக்கூடிய ரத்த கட்டியையும் மிங்கிள் பண்ணிக்கிறோம். இப்ப இது ரெண்டுமே இன்னைக்கு காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் தள்ளி போறதுக்கு முக்கியமான காரணம். இளம் பெண்களுடைய தாய்மையை தள்ளி போடுறதுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்கு. பிசிஓடி பிசிஓஎஸும் சரி, எண்டோமெட்ரியோசிஸும் சரி. ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா, இந்த நோய் ஏற்படுறதுக்கான அடிப்படை காரணம் அதிகரிக்கக்கூடிய உடற்பருமனும் அது கூடவே டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகரிக்கிறதும் காரணமாக இருக்கு. இதே எண்டோமெட்ரியோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ். அதுவே எண்டோமெட்ரியோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகரிக்கிறதும் அது கூடவே மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன் அதிகரிக்கிறதும் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகரிக்கிறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கு. ஆனா சில பேருக்கு ரெண்டுமே இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸுமே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் தனியா பார்க்கும் பொழுது பிசிஓடி பிசிஓஎஸ் ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனுடைய அளவு கூடும் பொழுதும், எண்டோமெட்ரியோசிஸ் பெண்கள் சார்ந்த ஹார்மோனுடைய அளவு கூடும் பொழுதும் மன அழுத்தம் கூடும் பொழுதும் ஏற்படுது. இப்ப இதுல இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்னவா இருக்கலாம்? பிசிஓடி பிசிஓஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கிறது, ஆக்னிஸ் இருக்கிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது சிம்டமா இருக்கும். ஆனா இதுல எண்டோமெட்ரியோசிஸ்ல ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல எண்டோமெட்ரியோசிஸ்ல ரத்த கட்டியில குழந்தை பாக்கியத்துக்கு எப்படி காரணமாக அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிஓடி பிசிஓஎஸ் எப்படி தடுக்குது, என்ன பிரச்சனை அதுல காரணமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கருமுட்டை சரியாக வெளிப்படாதது முக்கியமான காரணம். இதுவே எண்டோமெட்ரியோசிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முட்டைப்பை இருக்கு இல்லையா, சினைப்பை, அதுல ஏற்படக்கூடிய தழும்புகள் காரணமாக இருக்கும். ஸ்காரிங் ஆஃப் தி ஓவரிஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி கருக்குழாய்களுடைய அடைப்பு காரணமாக இருக்கும். கருக்குழாயில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் காரணமாக இருக்கும் எண்டோமெட்ரியோசிஸ் பொறுத்த வரைக்கும். அப்ப தீர்வுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய மாற்று மருத்துவ முறையில பிசிஓடி பிசிஓஎஸ் பொறுத்த வரைக்கும் தீர்வு ஹார்மோன் சிகிச்சைகளாக மட்டும்தான் இருக்கு. ஆனா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பிசிஓடி பிசிஓஎஸ்ல தீர்வு நிறைய உணவு முறை மாற்றங்களும் உங்க ரத்தத்துல சுரக்கக்கூடிய ஹார்மோன்களை சரி செய்வதும் தான் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தீர்வு. எண்டோமெட்ரியோசிஸ் பொறுத்த வரைக்கும் மாற்று மருத்துவ முறைகள்ல ஹார்மோன் சிகிச்சைகளும் அறுவை சிகிச்சையும் தீர்வாக இருக்கு. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹார்மோன் எந்த அளவுல சீராக சுரக்காம இருக்கோ அதை சீர் செய்யக்கூடிய நிலைகளுமே, அதே மாதிரி குடற்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மையும், கருப்பை கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நச்சு கழிவுகளை நீக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும், டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ், ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ற ப்ராசஸ், இதுதான் சித்த மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய தீர்வாக இருக்கு.